இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல வேளையிலே நாம் தொடர்ந்து எப்ராயிமை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் எப்ராயிமை குறித்து 7வதாக அவருடைய காரியங்களை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். எப்ராயிமின் பக்தி எப்படி இருந்தது என்று சொன்னால், காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனிக்கு ஒப்பாயிருந்தது என்று ஓசியா 6:4, ஓசியா 13:3 தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஆம், காலையில் தோன்றும் மேகத்தைப் போலவும். காலையிலே தோன்றும் மேகம் என்னவென்று சொன்னால், அது அதிகாலையிலே கொஞ்சம் காற்று அடித்தவுடனே அந்த மேகம் போய்விடும். மழை கொஞ்சம் பெய்துவிட்டு மேகம் கலைந்துவிடும். மேகம் கலைந்தவுடன் அருமையானவர்களே, நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், அங்கே வெயில் வந்துவிடும். அதே போலதான் இந்த விடியற் காலையில் தோன்றும் பனி மூட்டமாக காணப்படும். மூட்டமாக காணப்பட்ட பொழுது குளிர் அதிகமாயிருக்கும். போர்த்தி கொண்டு நன்றாய் தூங்குவார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு பிறகு ஜெபிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு பைபிள் வாசிக்கலாம் என்று, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு நம்முடைய வேலைகளை கவனிக்கலாம் என்று சொல்லி தூங்குகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அருமையானவர்கள், இந்த காலையில் தோன்றும் பனி வெயில் வந்தவுடனே அது அதிவேகமாய் மறைந்துவிடும். அதன் பிறகு வெயிலின் கோரத்தன்மை பயங்கரமாயிருக்கும் என்பது மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எப்ராயிமை குறித்து என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:23 எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்படியானால் இன்றைக்கு வேஷதாரியான பக்தி உள்ளவர்கள் நிறைய பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும், வாலிப பிள்ளைகளை விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் கெடுப்பதும், பலவிதமான பொய்யான காரியங்களை கூறி ஏமாற்றுவதுமாய் காணப்படுகிறார்கள். பலவிதமான அடையாளங்களை சரீரங்களிலே போட்டுக்கொள்வார்கள், நெற்றிகளை பூசிக்கொள்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேதனைக்குரியது, வெட்கத்துக்குரியது. அவர்கள் வழிபடுகிற ஸ்தலங்களிலேயே அநேக விதமான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எல்லாம் திருட்டு, களவு, மோசடி என்று பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆகையினாலே தான் கலாத்தியர் 1:14 பாரம்பரியமான நியாயங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்றைக்கு பாரம்பரியத்தினாலே இன்றைக்கு பக்தி விருத்தி உண்டாகிவிடும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்களே என்று இயேசு தெளிவாய் சொன்னார். ஆம், இன்றைக்கு முற்காலங்களில் உள்ள பாரம்பரியங்களை நாம் கை கொண்டால் பரலோகம் போய்விடலாம் என்றெல்லாம் அநேகர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரியங்கள், நம்முடைய ட்ரெடிஷன் நிச்சயமாக நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நாம் உண்மையான பக்தி உள்ளவர்களாய், உண்மையான பரிசுத்தம் உள்ளவர்களாய், உண்மையான நீதி உள்ளவர்களாய், உண்மையான அன்புள்ளவர்களாய், உண்மையான ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மையான கற்புள்ளவர்களாய், உண்மையான ஆவியின் கனிகள் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே
கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது மீகா எழுதின தீர்க்கதரிசி அருமையாய் சொல்லுகிறார். 7:2 பக்தி உள்ளவன் தேசத்தில் அற்றுப்போனானோ என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் யார்தான் நீதிமான்? ஒருவன் நீதிமான் இல்லை. ஆம், இயேசுவை தவிர நீதிமான் யாருமே இல்லை. உண்மைதான். எல்லோரும் பாவம் செய்து வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனவர்கள்தான். ஆனால் கெட்டுப்போனவர்களை அருமையானவர்களை பக்தியுள்ளவர்களாய் மாற்றும் பொருட்டாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தார். தன்னுடைய மாம்சமான சரீரத்திலே அவர் எவ்வளவு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருந்தார். அது நிமித்தம்தான் அவர் பாடுகளை அனுபவித்து அருமையானவர்களை ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார் நியாயம் தீர்ப்பதற்காக. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, சங்கீதம் 12:1 நாம் பார்க்கிற பொழுது, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுக்கு முன்பாக மாசில்லாத ஒரு பக்தியாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, இதை யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1:27 நாம் பார்க்கிறோம். மாசில்லாத, கரைபடாத, குற்றமில்லாத அருமையானவர்களே, நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, மனசாட்சியிலே, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களை திருவசனமாகிய கண்ணாடிக்கு முன்னே நின்று நம்முடைய பக்தியை நாம் பரிசோதித்து தேவனண்டை நாம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம் 2:14 நற்கிரியைகளை செய்வதினால் பக்தி விருத்தி உடையவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை, நல்ல செய்கைகளை, நல்ல உதவிகளை, நல்ல ஆலோசனைகளை, நல்ல விதமாக நிலையிலே மற்றவர்களை நடத்துவதிலே அருமையானவர்களே, நாம் நற்கிரியைகளை செய்வதனால் பக்தி விருத்தியுடையவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா அல்லது துர்க்கிரியைகள் காணப்படுகிறதா? நம்முடைய இருதயத்திலே எவ்விதமான காரியங்கள் காணப்படுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10:2 நாம் பார்க்கும் பொழுது, கொர்நேலியு எனப்பட்ட ஒரு மனுஷன் குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் ஜெபிக்கிறவனுமாய் இருந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ள மனுஷனிடத்திலே ஜெபஜீவியம் காணப்படும். ஆம், அருமையானவர்களை, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குமானால் அருமையானவர்களை தசம பாகமாக 2.5 மணி நேரம் அவன் குறைந்தபட்சம் ஜெபிக்க வேண்டும். ஆம், 3 வேளையும் ஜெபிக்கலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசுவை அறியாத மார்க்கத்தார், இஸ்மவேலர் சமூகத்தினர் ஒரு நாளைக்கு 5 முறை அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள், அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களுமாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களை, வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 15:2 பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் நன்மை உண்டாகவும் நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நம்முடைய நடக்கை, நம்முடைய நன்மை உண்டாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். நம்மை பார்த்து ஒருவர் கெட்டு போகக்கூடாது. நம்மை பார்த்து ஒருவர் அருமையானவர்களை வழிதப்பி போகக்கூடாது. இவனாய் அவன் மோசமானவன் என்று சொல்லி நம்மை பார்த்து அருமையானவர்களே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. என்னென்று சொன்னால், ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகையினாலே தான் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே தேவனுக்கேற்ற பக்தி விருத்தி உண்டாகும்.
ஆகையினாலே தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் நம்ம இருக்குமானால், தேவன் பட்ட பாடுகளை நினைத்து நம்முடைய துக்கப்படுவோமானால் பக்தி விருத்தி உண்டாகும். ஆகையினாலே தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8:1 நாம் பார்க்கும் பொழுது, அறிவு இருமாப்பையும் அன்பு பக்தி விருத்தியையும் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அறிவு, உலக அறிவு இருமாப்பை உண்டாக்கும். உலக படிப்பு, உலக ஞானம் இவை தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே உலக ஞானத்தினாலேயோ அல்லது உலக அறிவினாலேயோ நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அறிவு இருமாப்பையும் அன்பு பக்தி விருத்தியையும் உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான தேவனுடைய அன்பு, இருதயத்திலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலும் அந்த தேவ அன்பை நாம் விளங்க பண்ண வேண்டும். ஆகையினாலே தான் சங்கீதம் 119, 139 உமது வசனத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எனக்கு உண்டாயிற்று என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், வேத வசனத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏதோ பேருக்காக வேதத்தை வாசித்தோம், நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு பைபிளை வைத்திருந்தால் போதாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே கையிலே இருந்தால் போதாது, வாயிலே இருந்தால் போதாது, அது இருதயத்திலே இருக்க வேண்டும். சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருந்தது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 69:9 நாம் பார்க்கும் பொழுது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தாவீது சொல்லுகிறான். தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், தேவனை ஆராதிப்பதிலே, தேவனை தொழுது கொள்ளுவதிலே, தேவ சமூகத்திலே போய் நம்மை பணிந்து கொள்ளுவதிலே அருமையானவர்களே பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆம், ஏதோ கடமைக்காக நாம் ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏதோ பேருக்காக நான் ஜெப கூட்டத்துக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன், பிரசங்கத்துக்கு போனேன், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன் என்று இராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு உண்டாயிருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு சினிமா தியேட்டரை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது, உலக பிரகாரமான நாடகங்கள் காரியங்களிலே வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆகையினாலே தான் சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நாம் உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருப்போமானால் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார், தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார். எப்ராஹிமினுடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களை அவனுடைய பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போல ஒழிந்து போனது போல ஒழிந்து போகிற பக்தியாய், மாய்மாலமான பக்தியாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படாதபடிக்கு அருமையானவர்களே மகிமையின் தேவனுக்கு பிரியமான பக்தி உள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பக்தி உள்ளவன் அற்றுப்போனானோ என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அற்றுப்போகவில்லை ஆண்டவரே. இன்றைக்கும் உண்மையுள்ள பக்தி உள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் உபத்திரவத்தின் குகையிலே உம்மை தெரிந்து கொள்ளுகிறார்கள், உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், பிரகாசம் அடைகிறார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் அவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 94438752
298. God bless you.